ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று. ஆபத்து காலத்தில் நாம் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் குறுகினதாய் காணப்படுகிறது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோமானால் நிச்சயமாய் நம் பலன் குறுகினது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நாம் எதிர்வருகிற காரியங்களை ஜெயிக்க முடியாமல் தோற்று போவதற்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது. ஆகவே நம் ஆபத்து காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் விடுவிப்பார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போவோம் என்று சொன்னால் பலன் குறுகினது மாத்திரமல்ல, நம் ஆபத்து காலத்தில் அமைதியாக இருக்கக்கூடாது, தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நன்றாக இருக்கும்போது நம்ம அதிகமாய் கர்த்தரை கூப்பிடலாம், ஜெபிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம்னா ஆபத்து நேரத்தில் நாம் சோர்ந்து போய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தோற்று போவோம். ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறாராம். ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகாமல் அனுகூலமாய் இருக்கிற துணையாக தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆபத்து நாட்களில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் கூப்பிட்டோம் என்று சொன்னால் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. தானியேலுக்கு ஒரு ஆபத்து வந்தது. சிங்ககவில போடுறாங்கன்னு சொன்ன உடனே அவர் ஆபத்தை பார்த்து பயந்து போய் குறுகி போய் சோர்ந்து போகவில்லை. அவர் என்ன இதற்கு முன்பாடி செய்து கொண்டிருந்தாரோ அதே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை உயிரோடு மீட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆபத்து வரும்போது நம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொன்னால் அவர் விடுவிப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆபத்து நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மன்னிவரும். இந்த நாளில் தகப்பனே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிருக்கிற அநேகர் இருக்கிறாங்கப்பா. பிரச்சனைகளை பார்த்து, வருகிற ஆபத்துகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, ஐயோ இதை எப்படி கடப்பேன் என்று பயந்து, ஆபத்தை பார்த்து பயந்து கூனி குறுகி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த காலை வேளையிலுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அப்போ நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடத்தக்கதான கிருபைகளை கர்த்த இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லாருக்கும் பொழிந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானும் உனக்கு விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு வருகிற ஆபத்தில் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து நிச்சயமாக எங்களை விடுவித்து பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் அப்போ ஆபத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலை வேளையில் அவர்களுக்கு தம்முடைய சத்துவத்தை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.